மேற்கு பகுதி பாளையக்காரர்கள் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் யார் அப்படின்னா பூலித்தேவர். இந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்க, எனக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இதனுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன லாங்குவேஜ் எழுதுறாங்கன்னா, அப்போ உடையாளுங்கிறவங்க யார் அப்படின்னா மேய்ச்சல் தொழில் புரியக்கூடியவர். ஸோ இது உங்களுக்கு அப்படியே மாறி இருக்கும். உடையாளுங்கிறவங்க யார்? வெல்கம் டு உஸ்தாதியன் அகாடமி. அதாவது இந்த ஆர்டிஎன் சீரியஸில் அடுத்த கண்டினியூட்டி நம்ம எங்கே போகிறோம்னா செகண்ட் பார்ட். ஸோ செகண்ட் பார்ட் எதை ரிலேட் பண்ணியிருக்கும்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய முக்கியமான ஒன்வேர்ட்ஸ் இந்த யூனிட் இந்த பார்ட்டை ரிலேட் பண்ணி தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ இயர்லி ரிவோல்ட்ஸ் அகெயின்ஸ்ட் தி பிரிட்டிஷ் ரூல். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய அதிகாரத்தை என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துலையும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இப்படி அதிகப்படுத்திட்டு போகும்பொழுது அந்த பகுதியில் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை எதிர்த்து போராட ஆரம்பிப்பாங்க. அப்படி இந்தியா அதுலேயும் குறிப்பாக தமிழகத்தில் இந்த ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு யார் யார் எதிர்த்து போராட்டத்தை தொடங்கியிருக்கா, எப்படியான போராட்டங்கள் இங்கே நடந்திருக்கு, அதில் யார் யாரெல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்காங்கிற விஷயத்தை எல்லாமே இந்த டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டிஎன் சீரியஸ் பார்ட் 2 எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். ஸோ இப்போ இந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது எங்கெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகுதுன்னா 8th. ஸோ 8th மக்களின் புரட்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 10th புக். ஸோ 10th 6th யூனிட்டாக இருக்கக்கூடியது தான் இந்த பாடம். சரியா? ஸோ இதுக்கப்புறம் வேறு இது எங்கே கவர் ஆகும்னா 11th இருக்கும். 11th ஹிஸ்ட்ரியில் அதாவது டோட்டலாக இருக்கும். அதில் தென் தமிழகத்தில் அதாவது தமிழகத்தில் நடக்கக்கூடிய தொடக்க கால கிளர்ச்சிகளில் பாளையக்காரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமும் மருது சகோதரர்கள் இப்படி லைனாக 11th உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இந்த 3 யூனிட்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம் இந்த சீரியஸில். ஃபஸ்ட் இதில் யார் வர்றா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புலித்தேவர் வருவார். ஸோ அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களுக்கு எதுக்காக இந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் நடந்திருக்கு ஆங்கிலேயரை எதிர்த்து. ஸோ இப்போ ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அதிகாரத்தை அதிகரிச்சுட்டே போகிறாங்க. எதன் வழியாக அதிகரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கர்நாடக போர்கள். ஸோ கர்நாடக போர்கள் நம்ம படிச்சிருப்போம். அதாவது கர்நாடிக் வார்ஸ் 3 நடந்திருக்கும். ஹிஸ்ட்ரியில் நம்ம இதை பற்றி தெளிவாக படிச்சிருப்போம். அந்த 3 கர்நாடக போர்கள்லையும் ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துறாங்க. 3 போர்கள்லையும் வெற்றி கொள்கிறாங்க. வெற்றி கொண்டால் நம்ம என்ன நினைப்போம், ஒரு இடத்த வெற்றி கொள்ளப்படும் பொழுது சரி ஓகே இதை நம்ம இணைச்சிடலாம் நமக்கு கீழே ஒரு பெரிய பேரரசை உருவாக்கிடலாம், ஒரு கிங்டம் உருவாக்கிடலாம் நினைப்போம்ல. அதே மாதிரியான எண்ணத்தில் தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுது, 3 கர்நாடக போர்கள்லையும் வெற்றி கொள்ளப்படுது. ஸோ வெற்றி கொண்டு தன்னுடைய அதிகாரத்தையும் செல்வாக்கையும் என்ன பண்ணுது, அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ அதிகரிச்சுக்கிட்டே போகும்பொழுது அவங்களுக்கு என்ன தோணும், அந்த இடத்துல ஆட்சி செய்யக்கூடியவங்க என் இடத்துல நான் இவ்வளோ நாள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ உள்ளே வந்து உன்னோட அதிகாரத்தை செலுத்தி என்ன நீ அடிமைப்படுத்த நினச்சா நான் என்ன பண்ணுவேன், உன்னை எதிர்த்து போராட்டத்தை ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தவங்க தான் முதல்ல யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பூலித்தேவர். ஸோ இப்போ அறிமுகத்தில் நான் இப்போ சொல்லியிருக்கேனே அதே விஷயந்தான் இருக்கும். நாடு பிடிக்கக்கூடிய அவர்களின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை எங்கேருந்து வந்திருக்குன்னா திருநெல்வேலியில், அதுவும் நெற்கட்டும் செவ்வலில் ஆட்சி செஞ்ச பூலித்தேவரிடமிருந்து வந்திருக்கு. ஸோ அப்படியே உள்ள கண்டென்ட் தான் அந்த பக்கம் இங்கிலீஷ்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் டெரிட்டோரியல் அக்ரண்டைஸ்மெண்ட் வாஸ் ஃப்ரம் பூலித்தேவர் ஆஃப் நெற்கட்டும் செவ்வல். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு ஒன் வேர்ட். ஸோ இப்போ ஒன் வேர்ட் வைஸாக நம்ம பார்க்கும் பொழுது தொடர்ந்து இதை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி ஒன் வேர்ட்ஸ் இந்த டாபிக்ஸ்லேயே ரிப்பீட்டடாகவே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்போ முதல் எதிர்வினை எங்கேருந்து வந்திருக்கு, திருநெல்வேலி நெற்கட்டும் செவ்வல்ல புலித்தேவர் டிக்கெட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இது தவிர வேறு யாரெல்லாம் எதிர்ப்பை தொடங்கியிருப்போம் அப்படின்னா புலித்தேவரை தொடர்ந்து கட்டபொம்மன் பண்ணியிருப்பார். அதே மாதிரி மருது சகோதரர்கள் பண்ணியிருப்பாங்க. வேலுநாச்சியார்கிட்ட இருந்து வந்திருக்கும், தீரன் சின்னமலையிட்டிருந்து வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே டோட்டலாக சேர்ந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாளையக்காரர்களினுடைய போர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாளையக்காரர்களுடைய போர் என அறியப்படக்கூடிய இது 1806 வேலூர் புரட்சி நடந்திருக்கும். ஸோ வேலூர் மீட்டின்னு சொல்லக்கூடிய வேலூர் புரட்சி 1806 நடந்திருக்கும். இந்த 1806 நடந்த இந்த வேலூர் புரட்சிக்கு ஒரு அடித்தளமாக இருந்தது, ஒரு முன்னுதாரணமாக இருந்தது, ஒரு ஆரம்பமாக இருந்தது என்னன்னா இந்த பாளையக்காரர் போர் தான். சரியா? ஸோ இது 2வது ஒன் வேர்ட். அப்போ வேலூர் புரட்சிக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது அந்த பாளையக்காரர்களுடைய போர். அப்போ 2 ஒன் வேர்ட் நம்ம பார்த்துட்டோமா? ஸோ அடுத்து நம்ம எங்கே போகிறோம், இந்த பூலித்தேவர் என்னென்ன மாதிரிலாம் ஆட்சி செஞ்சார், இந்த பூலித்தேவர் ஏன் பாளையம் நம்ம சொன்னோம், பாளையக்காரர்கள் ஏன் சொன்னோம், பாளையம்னா என்ன அர்த்தம்ங்கிற எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். ஸோ முதல்ல பாளையங்களும் பாளையக்காரர்களும். பாளையம்னா முதல்ல என்னன்னு உங்களுக்கு தெரியணும். பாளையம்னா என்ன அப்படின்னா ஒரு மிலிட்ரி கேம்ப்னு கூட வச்சுக்கணும். ஒரு டொமைன் இல்லைன்னா
அது ஒரு மிலிட்ரி கேம்ப், இராணுவ முகாம். ஸோ இந்த முகாமில் யார் இராணுவ சேவைகள் சிறந்து ஆட்டியிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க, இந்த முகாமை கொடுத்துருவாங்க. இது உன்னோட கண்ட்ரோலில் இருக்குப்பா, நீ தான் என்ன பண்ணணும், இதை பத்திரமா பார்த்துக்கணும். இதில் இருக்கக்கூடிய என்ன லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், அவங்ககிட்ட தான் கேட்பேன். நீ என்ன பண்ணணும், இங்கேருந்து டேக்ஸ் ரெவன்யூ எனக்கு கொடுக்கணும், அதாவது வரியை வசூலிச்சு நீ எனக்கு கொடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு பொறுப்பை ஒரு இராணுவ முகாமை யாருக்கு கொடுப்பா, ஒருத்தர் கொடுப்பாங்க. அவர் தான் யாருன்னா பாளையக்காரர். அப்போ இந்த முகாம்னா என்ன, பாளையம். ஸோ அப்போ எப்படி தெரிஞ்சுக்கலாம், பாளையங்கிறது என்னென்னா ஒரு பகுதி இல்லை ஒரு இராணுவ முகாம் இல்லை ஒரு சிற்றரசை குறிக்கக்கூடிய ஒன்று. அப்போ இந்த சிற்றரசுகளில் யார் கண்ட்ரோல் கீழே வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இராணுவத்தில் ஒரு சிறப்பான ஒரு சர்வீஸ் பண்ணியிருப்பார் இவருக்காக இந்த சிற்றரசை கொடுத்துருவாங்க, இந்த முகாமை கொடுத்துருவாங்க. சரியா? அப்போ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாளையக்காரர். சரியா? ஸோ இந்த பாளையக்காரர் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்கள் இவங்களை எப்படி சொன்னாங்க அப்படின்னா போலிக்கார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்கள் இந்த பாளையக்காரரை போலிக்கர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த பாளையக்காரர்களுக்கு கொடுத்தாச்சு பாளையங்களை. ஸோ இதில் வேறு என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான், சட்டம் ஒழுங்கு விஷயமா இருக்கட்டும், வரி வசூலிக்கிறதா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் யார் பார்ப்பா, அந்த முகாமுடைய ஹெட்டு அந்த பாளையக்காரர் தான் பார்ப்பார். அதே மாதிரி மொத்தம் எத்தனை பாளையம் இருந்திருக்குன்னா 72 பாளையங்கள் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்ம படிச்சிட்டோம்ல, பாளையம்னா என்னென்னு படிச்சிட்டோம், பாளையக்காரனா என்னென்னு படிச்சிட்டோம். இப்போ இதை யார் யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பா அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்குது. ஸோ இதை யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பானா, இதை வாராங்கல்ல இருக்கக்கூடிய காகிதியா கிங்டம். ஸோ காகிதி அரசு எங்கே இருக்கும் அப்படின்னா வாராங்கல்ல இருக்கும். ஸோ வாராங்கல்ல இருக்கக்கூடிய இந்த காகித கிங்டமில் இருக்கக்கூடிய ஒரு அரசர் யாருன்னா பிரதாபருத்ரன். ஸோ பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் தான் என்ன பண்ணாங்க, முதல்ல இந்த பாளையக்காரர் சிஸ்டம்ங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபோர்த் ஒன் வேர்ட், முதல்ல எங்கே வாராங்கல்ல ஆட்சி செய்யக்கூடிய காகித கிங்டமில் இருக்கக்கூடிய பிரதாபருத்ரன்கிற அரசர் தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அடுத்து தமிழகத்தில் இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசுகள் இருக்கும். விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் யார் வந்திருப்பா, கிட்டத்தட்ட நாயக்கர்கள் வந்திருப்பாங்க. ஸோ இந்த நாயக்கர்களை மதுரை நாயக்கராக இருந்த, மதுரை பகுதி நாயக்கராக இருந்த விஸ்வநாத நாயக்கருங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பார், அவருடைய அமைச்சர் மினிஸ்டர் யாருன்னா அரியநாதன் சொல்லுவாங்க. இந்த மினிஸ்டர் அரியநாதனுடைய உதவியோட 1529 தான் பாளையக்காரர் முறையை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேட்டால் மதுரை விஸ்வநாத நாயக்கர். யாருடைய உதவினால், அமைச்சர் அரியநாதன் உதவினால் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்வேர்ட். இப்போ இதை எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1529. ஸோ அப்போ இந்த ஸ்லைடில் இருந்து நம்ம என்ன படிச்சிட்டோம், கிட்டத்தட்ட 6 ஒன்வேர்ட் படிச்சிட்டோமா. இதுவரைக்கும் பாளையங்கள், பாளையக்காரர்கள் யார் ஃபஸ்ட்டு அதை கொண்டு வந்திருப்பாங்கிறதும் ஸோ அப்படியே உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே இருக்கும். ஸோ நாங்கள் எங்கே மாற்றி நடத்தும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மறைக்கலாம். ஸோ அப்படிங்கிற விஷயத்துக்காக நான் என்ன பண்ணேன், அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஓவராலாக நான் இங்கிலீஷ் கண்டென்ட் சொல்லிட்டேன். அதே தான் நீங்கள் பார்த்தாலும் இங்கே அதே கண்டென்ட் தான் இருக்கும். பிரதாபருத்ரனுடைய ஆட்சி காலத்தில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் யாருடைய ஹெல்ப்பால், அரியநாதன் உதவினால் கொண்டு வந்திருப்பார். ஸோ இப்போது மொத்தம் எத்தனை பாளையங்களாக இருந்துச்சு அந்த காலத்தில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 72. ஸோ டோட்டலாக 72 பாளையங்களாக பிரித்தாங்க. 72 பாளையங்கள்லாம் இதோட மட்டும் நின்றுமா அப்படின்னா இதில் ரொம்ப ஸ்பெஷலாக இப்போ நம்ம எப்படி பண்ணுவோம், ஒரு வேலையை பார்க்குறோம், ஒரு 72 எம்ப்ளாயி இருக்கார் எனக்கு கீழே. அப்போ நான் என்ன சொல்லுவேன், இந்த சைடில் இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த டீமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு எஃபிஷியண்டான ஒர்க்கர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரிப்போம்ல. அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த 72 பாளையங்கள்லேயே கிழக்கு மேற்கு பாளையங்கள்னு பிரிப்பாங்க, அதாவது ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன்னு பிரிப்பாங்க. இவங்க ஏன் அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இவங்களுக்கு இருக்கும். காரணம் அவங்களோட எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், அவங்களோட அவுட்புட்டாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ அது யாருன்னு நம்ம பார்த்துருவோம். மொத்தம் 72 பாளையங்கள் இருக்குது. அது என்ன செஞ்சோம், நம்ம கிழக்கு மேற்குன்னு 2 தொகுதியாக பிரிக்கிறோம். காரணம் என்ன, இந்த 2 தொகுதி தான் என்ன முக்கியத்துவம் பெற்றவையாக இருக்குது. ஸோ அந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கலாமா. இப்போ கிழக்கில் யாரெல்லாம் வருவா, மேற்கில் யாரெல்லாம் வருவான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ கிழக்கில் யாரெல்லாம் வருவானா, சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இந்த பகுதி பாளையங்கள் எல்லாம் என்ன கிழக்கு பாளையங்கள். அதே மாதிரி மேற்கு பாளையங்கள் பார்க்கும் பொழுது ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்துருவங்கள்லாம் என்ன மேற்கில் அமைந்த பாளையங்கள். ஸோ கிழக்கு மேற்கு பாளையங்கள் படிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு ஒன்வேர்டு என்னென்னா, கிழக்கில் யார் தலைவராக இருந்திருப்பா, அதாவது எந்த ஒரு வம்சத்தை சார்ந்தோம், அதாவது நாயக்கர்களா இல்லை தேவர்களா அப்படிங்கிறத எங்கே சொல்லியிருப்பாங்கன்னா 10th புக்கில் இருக்காது, அந்த கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு 11th புக்கில் இருக்கும். ஸோ அதனுடைய ஸ்லைடை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அதாவது அந்த ஸ்லைடை காமிச்சே நான் உங்களுக்கு சொல்லிடுற பாருங்க.
கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாளையங்கள் பார்த்தீங்களா? ஸோ மறவருங்கிறவங்க யார் அப்படின்னா திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியவங்க. ஸோ மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாளையங்களுடைய ஹெட் யார் அப்படின்னா மறவர்கள். அந்த சரௌண்டிங்லாம் யார்? மறவர்கள் தான் அதனுடைய ஹெட்டாக இருந்திருக்காங்க. அதுவே கிழக்கு பகுதியில் உள்ள நிலப்பரப்புகளில் யார்? தெலுங்கு பேசக்கூடிய நாயக்கர்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அப்போ கிழக்குனா யார்? நாயக்கர்களின் கட்டுப்பாட்டில் தான் அந்த பாளையங்கள் எல்லாமே இருந்திருக்கு. மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பாளையங்களில் யார் கட்டுப்பாடு இருந்திருக்கு? மறவர்களுடைய கட்டுப்பாடுகள் இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம 1 by 1 போவோம். ஸோ அதே தான் இங்கே இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ டோபோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் தே ஆர் கிளாசிஃபைட் அஸ் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பாளையம்ஸ். ஸோ வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் அப்படிங்கும் பொழுது அதே மாதிரி இங்கே மாதிரி மறவர்கள், அதே மாதிரி நாயக்கர்கள்ங்கிறத இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துட்டோம். யார் அப்படின்னா பூலித்தேவர் என்னென்ன புரட்சியை பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஸோ பூலித்தேவரின் புரட்சி எந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்குது? 1755 1767, அதாவது 1755 1767 வரைக்கும் பூலித்தேவனுடைய புரட்சி இருந்திருக்கு. அப்போ புரட்சி எப்போ முறியடிக்கப்பட்டிருக்கு? 1767 முறியடிச்சிட்டாங்க. எப்போ ஆரம்பிச்சிருக்காரு? 1755. ஸோ அவராக ஆரம்பிக்கலை, அவரை சீனதுனால தான் ஆரம்பிச்சிருப்பாரு. சரியா? அப்போ 1 by 1 பார்த்துடலாமா? இதில் முதல்ல யார் வருவோம் அப்படின்னா ஆற்காடு நவாப்னு ஒருத்தர் வருவார். ஸோ ஆற்காடு பகுதிகளில் நவாப்பாக இருந்தக்கூடியவர், அவர் பேர் முகமது அலின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார்னா தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மதுரை திருநெல்வேலி பகுதிகள் இருக்கும். ஸோ இந்த மதுரை திருநெல்வேலி பகுதிகளில் என்ன செஞ்சுருப்பாருன்னா கிட்டத்தட்ட இந்த பகுதியெல்லாம் அடமானம் வச்சுருப்பார். யாருக்கிட்ட? பிரிட்டிஷ்கிட்ட. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆற்காடு நவாப்பு கர்நாடக போர்களில் போய் பங்கு கொள்வார். கர்நாடக போர்களில் போய் நம்ம கலந்துக்கிறோம்னா என்ன தேவை? போருக்கு தேவையான ஆயுதங்கள் தேவை, நமக்கு மற்ற போர் வீரர்கள் தேவை, நிறைய பொருட்கள்லாம் தேவை. இதுக்கெல்லாம் என்ன ஆகும்? செலவாகும். ஸோ செலவாகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வார் இவர்? பிரிட்டிஷ்கிட்ட போய் என்ன செய்வார்? என் பக்கத்தில் இவ்வளோ ஒரு சில கிராமங்கள் இருக்குது, ஒரு சில பாளையங்கள்லாம் இருக்குது, நான் என்ன பண்ணிடுறேன், இதை உங்கள்கிட்ட அடகு வச்சிட்றேன், நீங்கள் எனக்கு செலவு தாங்க, நான் என்ன பண்ணுறேன், போரில் ஜெயிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு மறுபடியும் இந்த அமௌண்ட்டை கட்டிடுறேன். எப்படி நம்ம ஒரு பொருளை கொண்டு போய் அடகு வைப்போமோ அதே மாதிரி என்ன பண்ணியிருப்பார்? ஒரு ஊரை போய் அடகு வச்சிருப்பார். ஸோ ஒரு ஊரை போய் அடகு வைக்கும் பொழுது போர் நடந்திருக்கும், போர்லாம் முடிஞ்சிருக்கும். அப்போ அடகு வச்ச பொருளை நம்ம திரும்ப வாங்கணும்ல, அப்போ என்ன செய்யணும்? பணத்தை கட்டணும், இல்லை அடகு வச்ச பொருளுக்கான விஷயத்தை எல்லாத்தையும் கொடுக்கணும். இங்கே என்ன செஞ்சிருப்பாருன்னா பணத்தை கட்டிக்க மாட்டார், பணத்தை கட்டக்கூடிய தவணைகள் எல்லாம் முடிஞ்சிருக்கும். அப்போ என்ன செஞ்சிருப்பாரு? வேற ஒரு ஐடியா கொடுப்பாரு. என்னால் பணத்தை கட்ட முடியல, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 2-3 பகுதியில் வரி வசூலிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை நான் உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்லி இந்த ஆற்காடு நவாப் என்ன செஞ்சிருப்பாரு? பிரிட்டிஷ்ட கொண்டு போய் கொடுத்துருப்பாரு தன்னுடைய பொறுப்பை. இப்போ இந்த பொறுப்பை பிரிட்டிஷ்ட கொடுத்தாச்சு. அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாளையங்களில் ஒரு பாளையக்காரர்கள்ட்ட போய் பேசுவாங்க. நீங்களா வரியை வசூலிச்சு என்ன செய்யணும், எனக்கு தான் அந்த வரியை நீ செலுத்தணும் அப்படின்னு பேசும்பொழுது தான் என்ன ஆகும்? இவ்வளோ நாள் காலகாலமாக ஆண்டுகளாக தலைமுறையாக இந்த இடத்துல நாங்கள் தான் வரியை வசூலித்து நாங்கள் பயன்படுத்தி அரசர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் திடீர்னு வந்து என்ன பண்ணுறீங்க, ஏன்ட்டிருந்து வரியை கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு வரியை கொடுக்க மாட்டேன், உங்கள் கூட என்ன செய்வேன், போரிடுவேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனி என்ன பண்ணும், சாதாரணமாக பொறுமையான முறையில் போய் வரியை கேட்டிருக்காது. வரியை கேட்கறதுக்காகவே என்ன பண்ணியிருப்பாங்க, அதிகாரத்தை பயன்படுத்தியிருப்பாங்க, அடக்குமுறையை பயன்படுத்தியிருப்பாங்க இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். சரியா? இதனால தான் என்ன ஆயிருக்கும், கிளர்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்க ஆரம்பிச்சிருக்கும். அப்படி தொடங்கக்கூடிய முதல் இடம் தான் என்ன, நெற்கட்டும் செவ்வலை ஆட்சி செஞ்ச பூலித்தேவர்கிட்ட தொடங்கியிருக்கு. ஸோ பூலித்தேவரை முதல்ல என்ன பண்ணியிருப்பாரு, தன்னுடைய வரியை கொடுக்கறதுல பிரச்சனைகள் பண்ணியிருந்திருப்பாரு. அப்போ என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த பூலித்தேவரை அடக்கணும், ஒடுக்கணும், அவருடைய அதிகாரத்தை குறைக்கணும்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ தான் உள்ளே வர்றாரு யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆற்காடு நவாப்பினுடைய மூத்த அண்ணன் மாஃபூஸ் கான். ஸோ மாஃபூஸ் கான் யார், ஆற்காடு நவாப்பினுடைய மூத்த அண்ணன். ஸோ பிரதர் ஆஃப் தி நவாப் ஆஃப் ஆற்காடு. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா 1755 ஒரு படையை ஏற்படுத்தியிருப்பார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் யாருடைய தலைமையில், அதாவது கர்னல் ஹெரான் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு படையை எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு எங்கே போவார், திருநெல்வேலிக்கு போவார். ஸோ திருநெல்வேலி நெற்கட்டும் சோழ இருக்கக்கூடிய பூலித்தேவர் தான் என்ன பண்ணணும், அடித்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு படையை கூப்பிட்டு போவார். ஸோ இந்த கர்னல் ஹெரான் இந்த படைக்கு தளபதியாக இருந்து இந்த படையை கூப்பிட்டுட்டு போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, திருநெல்வேலி பகுதியை ரீச் பண்ணிடுவாங்க. முதல்ல மதுரையை பிடிச்சிருவாங்க. திருநெல்வேலி பகுதியில் என்ன செஞ்சுருப்பாங்க, ரீச் ஆகும் பொழுது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்து ஒரு ஃபோன் வரும், அதாவது ஒரு செய்தி வரும். என்ன செய்தி அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யுங்க, பூலித்தேவர் இருக்கக்கூடிய நெற்கட்டும் செவ்வல் கோட்டையை வந்து நீங்கள் தாக்குங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கர்னல் ஹெரான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, தாக்குதலாக தொடங்கியிருக்க மாட்டார். காரணம் என்ன, நான் கூட்டு வந்த படை வீரர்களுக்கு என்ன நிறைய ஊதியம்லாம் பாக்கி இருக்கு, நீங்கள் அதெல்லாம் கொடுக்கல,
அதே மாதிரி என்கிட்ட போதுமான அளவு பொருட்கள் வெடிபொருட்கள்லாம் இல்லை, இதெல்லாம் வச்சுட்டு நான் எப்படி நெற்கட்டும் செவ்வலை போய் தாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார், தன்னுடைய தாக்குதல் உத்தியை கைவிட்டுருவார். கைவிட்டதுக்கப்புறம் என்ன செய்யும் கவர்மெண்ட்டு, டைரெக்டாக அந்த கர்னல் ஹரானை கூப்பிட்டு, எப்பா நான் உன்னை தாக்குதல் பண்ண சொன்னேன், நீ என்ன பண்ணல, தாக்குதல் பண்ணலைன்னு சொல்லி அவரை பணியை விட்டு நீக்கணும் அப்படிங்கிற கண்டென்ட் தான் இதில். இப்போ நான் கதையாக உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, ஸோ உள்ளே உள்ளதே இப்போ நம்ம லைன் பை லைனாக பார்ப்போம். மாபூஸ் கான் யாரை சொல்லியிருக்கேன், ஆற்காடு நவாப்பின் சகோதரர். என்ன பண்ணியிருக்காரு, கர்னல் ஹரான் தலைமையில் 1755 திருநெல்வேலிக்கு ஒரு படையை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ மதுரை ஈஸியாக கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலி பகுதியில் நெற்கட்டும் செவ்வலை தாக்க சொல்லி என்ன செய்ய வருது, கம்பெனிகிட்டமிருந்து செய்தி வருது. ஆனால் இவர் என்ன பண்ணுவார், தாக்குதலை தொடங்கியிருக்க மாட்டார், தன்னுடைய திட்டத்தை கைவிட்டுருவார். எதன் காரணமாக, எனக்கு துணைகள பொருட்கள் பீரங்கிலாம் இல்லை, படை வீரர்களுக்கு ஊதியம்லாம் தேவைப்படுது, ஸோ தாக்குதலை நடத்தாமல் பின் வாங்கிடுவார். எனவே என்ன பண்ணிட்டாங்க, கம்பெனி இவரை கூப்பிட்டு நிரந்தர பணி நீக்கம் செஞ்சிடறாங்க. ஸோ புரியுதா, ஏன் நெற்கட்டும் செவ்வலை வர தாக்கலை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நெற்கட்டும் செவ்வலை ஆட்சி செஞ்ச பூலித்தேவர் என்ன பண்ணுவார், மேற்கு பாளையக்காரர்களை கிட்டத்தட்ட செல்வாக்கு வாய்ந்தவராக இருப்பார். ஸோ நான் தான் இந்த ஏரியாவில் செல்வாக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, என்கிட்ட தான் அவ்வளோ பொருட்கள் இருக்குது, அவ்வளோ படைகள் இருக்குது, யாருமே நேற்று கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவேன்னா உங்களை அடித்து காலி பண்ணிடுங்கிற அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் தான் யார் அப்படின்னா இந்த பூலித்தேவர். ஸோ மேற்கு பகுதி பாளையக்காரர்களிடம் பூலித்தேவர் என்ன பண்ணார், மிகுந்த செல்வாக்கு பெற்று இருந்தார். அப்போ இது ஒரு ஒன்வேர்ட். மேற்கு பகுதி பாளையக்காரர்களில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் யார் அப்படின்னா பூலித்தேவர். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ பூலித்தேவருடைய முதல் புரட்சியில் என்ன பண்ணிட்டாரு, கர்னல் ஹரான்கிறவர் தாக்குதலை தொடங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பூலித்தேவர் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாரு. ஸோ நட்பு கூட்டணின்னு சொல்லக்கூடிய கான்ஃபெடரேசி அண்ட் அலையன்ஸ் வித் எனிமீஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ், பிரிட்டிஷனுடைய எதிர்ப்பாளர்களுடன் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறார். யார் அப்படின்னா பூலித்தேவர். எதுக்காக, பிரிட்டிஷ் தாக்க வந்தாலுமே பிரிட்டிஷை எதிர்க்கணும்னா என்ன தேவை, எனக்கு ஒரு வலிமையான ஒரு படை தேவை. அந்த படையும் எப்படி இருக்கணும், பிரிட்டிஷை ஏற்கனவே எதிர்த்துட்டு இருக்க ஒரு படையாக இருக்கணும். பிரிட்டிஷ் கூட நட்பில் இருக்கக்கூடிய படையாக இருக்கக்கூடாது, ஏன் கூட நட்பில் இருக்கணும். ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணணும், ஏற்கனவே எதிர்த்து ஒரு படையாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு படையை தேடும் பொழுது தான் யார் வருவா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நவாப் சந்தா சாஹிப்னு ஒருத்தர். ஸோ ரெண்டாவது நவாப். இந்த நவாப் சந்தா சாஹிப்பினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது பிரதிநிதிகள் யாரெல்லாம்னா மியானா, முடிமையா, நபீகான் கட்டாக்னு சொல்லக்கூடிய 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர் யாருன்னா பத்தானி அதிகாரிகள்னு சொல்லுவாங்க. இந்த பத்தானி அதிகாரிகள் எந்த பகுதிகளில் இருந்தாங்க, நவாப்புக்கு சொந்தமான மதுரை, திருநெல்வேலி பகுதிகளுக்கு பொறுப்புதாரியாக இருந்திருக்காங்க. யாருன்னா பத்தானி அதிகாரிகள், மியானா, முடிமையா, நபீகான் கட்டாக்னு சொல்லக்கூடிய 3 பேர். இந்த 3 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆற்காடு நவாப் இருக்கார்ல, ஆற்காடு நவாப் முகமது அலிக்கு எதிராக இவர் இருந்துட்டு இருப்பார். ஏன்னா அவருடைய செயல்கள் எதுவும் சரியில்லை, அவர் என்ன பண்ணியிருக்காரு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இந்த அதிகாரிகள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆற்காடு நவாப்புக்கு எதிராக தான் இருந்துட்டு இருப்பாங்க. அப்படியே ஆற்காடு நவாப் இந்த பூலித்தேவரும் எதிர்க்கிறதுனால இவங்க என்ன செய்வாங்க, பூலித்தேவரை ஒரு நட்பாக ஏற்படுத்திக்குவாங்க. சரியா, அப்போ இவங்க கூட நட்பை ஏற்படுத்தவர் யார் அப்படின்னா பூலித்தேவர். ஸோ பூலித்தேவர் இவர்களுடன் நெருக்கமான ஒரு நட்புறவை ஏற்படுத்தி கொண்டார். ஸோ பட்டாணி அதிகாரிகள் ஃபஸ்ட்டு. செகண்ட் பாயிண்ட், இந்த அதிகாரிகளோட பூலித்தேவர் என்ன பண்ணியிருக்காரு, நெருங்கிய ஒரு உறவை ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாளையக்காரங்களுடைய கூட்டமைப்பு. பூலித்தேவர் இப்போ இவங்க எல்லாரும் சேர்த்தாச்சு, இன்னும் இது மட்டும் போதுமானா இல்லை, என்னென்ன பாளையக்காரங்களாம் இருக்குது. ஏற்கனவே பாளையக்காரர்களை செல்வாக்கு மிக்கவர் தான் அந்த பூலித்தேவர். அவள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற பாளையங்களையும் என்ன செய்யணும், நம்ம இது கீழே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து இப்படி ஒரு பெரிய கூட்டணி நம்ம சேர்த்துட்டோம்னா என்ன செய்ய முடியாது, இந்த கூட்டணியை ஆங்கில அரசாங்கத்தினால எதிர்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரு வலிமையான கூட்டணி ரெடி பண்ணுவார். அந்த கூட்டணியில் யார் அப்படின்னா, சுரண்டையிலிருந்து தலைவன் கோட்டை, ஊத்துமலை, நிறைய குரூப்ஸ் சேருவாங்க. ஸோ அந்த கண்டென்ட் எங்கே இருக்கும்னா உங்களுடைய 11th புக்கில் இருக்கும். ஸோ அதையும் நான் சொல்கிறேன். அடிஷ்னலாக நீங்கள் என்ன நோட் பண்ணிக்கோங்கன்னா, இவருடைய கூட்டமைப்பு, பாளையக்காரர் கூட்டமைப்பில் யாரெல்லாம் இருந்திருப்பா, சுரண்டை, தலைவன் கோட்டை, ஊத்துமலை, சிங்கம்பட்டி, இந்த மாதிரியான ஊர்களை சேர்ந்த பாளையங்களும் இந்த கூட்டணியில் சேர்ந்துருக்கும். ஆனால் இந்த கூட்டணியில் யார் சேர்ந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சிவகிரி பாளையக்காரர்கள் சேர்ந்திருக்க மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ சிவகிரி பாளையம் மட்டும் யார் இந்த கூட்டணியில் ஜாயின் ஆகிருக்க மாட்டாங்க. தி டிட் நாட் ஜாயின் இன் திஸ் கான்ஃபெடரேசி அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சிவகிரி மட்டும்தானா அப்படின்னா இல்லை, சிவகிரியும் சேர்ந்திருக்காது, எட்டயபுரமும் சேர்ந்திருக்காது, பாஞ்சாலங்குறிச்சியும் சேர்ந்திருக்காது. அப்போ சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி ஆல்சோ டிட் நாட் ஜாயின் திஸ் கான்ஃபெடரேசி அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கதையாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்டு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அங்கே என்ன நடந்திருக்குங்கிற இன்சிடெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கோரிலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ கூட்டமைப்பில் சேராதவங்க இருக்காங்க. இது தவிர வேறு யாரும் அப்படின்னா இந்த கூட்டமைப்பில் சேராமல்
ஆங்கில கவர்மெண்ட்டை போய் அவங்களோட பிரிட்டிஷ்ட போய் சேர்ந்தக்கூடியவங்க யாருன்னா ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்கள். ஸோ இந்த ராமநாதபுரம் புதுக்கோட்டை மன்னர்களுடைய ஆதரவை யார் வாங்கியிருப்பா? ஆப்போசிட் டீம், அதாவது கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லக்கூடிய அந்த ஆங்கிலேயர்கள் வாங்கியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 4 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். கூட்டமைப்பில் சேர்ந்தவங்க, கூட்டமைப்பில் சேராத பாளையக்காரர்கள் யார், அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஆதரவை யார்கிட்ட போய் வாங்கிட்டாங்க? புதுக்கோட்டையை சார்ந்த மன்னர்கிட்டையும் அதே மாதிரி ராமநாதபுரம் சார்ந்த மன்னர்கிட்டையும் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த கூட்டமைப்பு பாளையக்காரர்கள் ரெடி பண்ணிட்டார் நம்மளுடைய பூலித்தேவர். ஸோ இது மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாளையம் ரெடி பண்ணிட்டோம், அடுத்து நம்ம எங்கே போகணும்? ஃப்ரெஞ்சுக்காரர்கள்ட்ட கொஞ்சம் போய் நம்ம ஹெல்ப் கேட்கலாம். அதே மாதிரி ஃப்ரெஞ்சுக்காரர்களையும் தாண்டி ஹைதர் அலி, மைசூர் இருக்கார் பார்த்தீங்களா, ஹைதர் அலி, அவர்கிட்டே நான் என்ன பண்ணணும்? ஹெல்ப்பை வாங்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறார். யார் அப்படின்னா நம்மளுடைய பூலித்தேவர். ஸோ மைசூரின் ஹைதர் அலி கூடையும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் தன்னுடைய ஆதரவை ஏற்படுத்த முயன்றிருக்காரு இந்த பூலித்தேவர். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃப்ரெஞ்சு என்ன பண்ணுவாங்க, பாண்டிச்சேரி பகுதியில் கிட்டத்தட்ட ஃப்ரெஞ்சுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே போர் நடந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி மராத்தியர் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மராத்தியர் கூடையும் யாருக்கு? ஹைதர் அலிக்கு போர் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நானே ஒரு போரில் இருக்கேன், அப்போ என்ன பண்ண முடியாது, என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹைதர் அலி என்ன செஞ்சிருவார்? கையை விரிச்சிருவார். அப்போ ஹைதர் அலி மராத்தியரோடு மோதலில் ஈடுபட்டிருந்ததுனால ஹைதர் அலியால் என்ன செய்ய முடியலை? பூலித்தேவருக்கு உதவ முடியலை. ஸோ ஹி ஆல்ரெடி லாக்ட் இன் எ சீரியஸ் கான்ஃப்ளிக்ட் வித் தி மராத்தாஸ் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன ஆயிருக்கு? இந்த கூட்டணியில் யார் சேர்ந்துருக்கா, யார் சேரலை, யாரை சேர்க்கணும்னு நினச்சாரோ அவங்க என்ன நிலைமையில் இருந்திருக்காங்கன்னு முதற்கொண்டு நம்ம சொல்லிட்டோமா. ஸோ லைன் பை லைனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது மறுபடியும் இந்த டாப்பிக்கை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, புக்கை எடுத்து பார்க்க வேணாம். அதனால நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கட் பண்ணியே வச்சுருக்கோம். ஸோ இது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன பண்ணிட முடியும், புக்கை படித்த மாதிரியான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். சரியா? நான் எதை ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ண வேணாம். இப்போ நான் அந்த பாளையக்காரங்களுடைய கூட்டமைப்புன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கூட்டமைப்பில் நான் ஒரு 4 பேரை சொன்னேன். அடிஷ்னலாக உங்களுக்கு நேம் தெரியணும்னா 11th புக்கில் இந்த டாபிக் இருக்குது, இதை வேணால் படிச்சுக்கோங்க. ஸோ அடிஷ்னல் என்னென்னா, இந்த கூட்டமைப்பில் யாரெல்லாம் சேர்ந்துருக்கா, சிங்கம்பட்டி, ஊர்காடு, சேத்தூர், வடகரை, கொல்லம் கொண்டான், இவங்க எல்லாருமே அந்த கூட்டமைப்பு புலித்தேவரால் ஏற்படுத்தக்கூடிய அந்த கான்ஃபெடரசியில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இந்த கூட்டமைப்பில் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட், என்ன கண்டென்ட்னா, அந்த கண்டென்ட் உங்களுடைய புக்கில் இருக்காது. ஸோ 10th புக்கில் இருக்காது, 11th புக்கில் இருக்கும். என்னென்னா திருவிதாங்கூர். ஸோ திருவிதாங்கூர் பகுதியை வந்து இணைக்கணும். எவ்வளோ பாளையங்களை இணைச்சாச்சு, இந்த திருவிதாங்கூர் பாளையங்களை வந்து புலித்தேவர் கூட்டணியில் இணைக்கணும். அப்போ என்ன ஒரு வாக்குறுதியை கொடுப்பார் அப்படின்னா, இந்த புலித்தேவர் திருவிதாங்கூருக்கு களக்காடு பகுதியை நான் தர்றேன். ஸோ களக்காடு உங்களுக்கானது தான், உங்கள் பகுதிக்கானது தான், உங்கள் ஏரியா தான். ஸோ களக்காடை நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு தந்தரன்னு சொல்லி திருவிதாங்கூர் பாளையத்துக்கு ஒரு உறுதியை கொடுப்பார், வாக்குறுதியை. யார்? புலித்தேவர் கொடுத்து என்ன பண்ணிடுவார், திருவிதாங்கூர் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே வச்சுக்கிடுவார். காரணம் என்ன அப்படின்னா, எதுக்காக இப்படி வச்சுக்கிட்டாருன்னா, அடுத்த போர் களக்காடில் தான் நடக்க போகுது. அந்த களக்காடில் போர் நடத்தணும்னா ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய படைகளோடு வருவாங்க. அந்த படைகளை எதிர்கொள்ளணும்னா புலித்தேவருக்கு என்ன தேவை, நிறைய போர் வீரர்கள் தேவை. அப்போ தான் என்ன செய்வார்னா, இந்த களக்காடு பகுதி திருவிதாங்கூர் உங்கள் பாளையத்துக்களை நான் ஒத்துக்கிறேன், விட்டு கொடுத்துட்றேன், உங்களுக்கு கொடுத்துட்றேன், அது உங்களுக்கானதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வீரர்களையும் என்ன செய்வார், தன்னுடைய கூட்டணியில் புலித்தேவர் இணைச்சிக்குவார். ஸோ அடுத்த கண்டென்ட் அதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ லைன் பை லைனாக ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நம்மளே என்ன பண்ணுறோம், நேரில் அந்த போரை பார்த்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ களக்காடு போர் நடக்க போகுது. களக்காடு போர் நடக்கணும்னா என்ன, பூலித்தேவருக்கு ஒரு கூட்டணி சேர்ந்தாச்சு. இப்போ பூலித்தேவரோட ஆப்போசிட் டீம் யார், நவாபோட டீம். ஸோ நவாப் என்ன பண்ணுறாரு, மாபூஸ் கான் சொல்லக்கூடிய தன்னுடைய மூத்த அண்ணனுக்கு நிறைய படைகளை கொடுக்குறாரு. என்னென்ன படைகள்லாம் பார்த்தீங்கன்னா, கம்பெனியிலிருந்து ஏற்கனவே 1000 சிப்பாய்கள் கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலேயும் நவாப் என்ன பண்ணுறாருன்னா, கூடுதலாக 600க்கு மேற்பட்ட வீரர்களை கொடுத்துருக்காரு. யாருக்கு, தன்னுடைய மூத்த அண்ணன் மாபூஸ் கானுக்கு. ஏன்னா மாபூஸ் கான் தான் என்ன பண்ண போகிறாரு, பூலித்தேவரை எதிர்த்து போராட போகிறார். முதல்ல மாபூஸ் கான் தான் கூட்டு வந்தார். யாரை, கர்னல் ஹரானை. கர்னல் ஹரான் போராட முடியலை, என்னால் பீரங்கி இல்லை, என்கிட்ட வந்துட்டு ஊதியம் இல்லை என் வீரர்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் கைவிட்டுட்டு போனார். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நவாபே மாபூஸ் கானுக்கு கூடுதலாக 1000ஐயும் தாண்டி 600க்கும் மேற்பட்ட வீரர்களை கொடுத்துருக்காங்க. இது தவிர வேறு யாரெல்லாம் இருப்பானா, கம்பெனிக்கு கர்நாடகா பகுதியில் இருக்கக்கூடிய குதிரைப்படை காலாட்படையும் சேர்ந்துருச்சு. இப்போ கம்பெனி படை எப்படி இருக்குது, வலிமையான படையாக இருக்குது. இப்போ இது எதிர்த்து போராடணும்னா என்ன தேவை, புலித்தேவருக்கு நிறைய ஆட்கள் தேவை. அப்போ தான் அந்த வாக்குறுதியை கொடுக்குறாரு.
திருவிதாங்கூருக்கு என்ன களக்காடு பகுதியை நான் தந்துடுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள் படை வீரர்களை தாங்கன்னு சொல்லிட்டு திருவிதாங்கூர்லேருந்து வந்த படை வீரர்கள் எத்தனை 2000 வீரர்கள். ஸோ 2000 வீரர்கள் பூலித்தேவரோட சேர்ந்து களக்காட்டில் போய் சந்திச்சிட்டாங்க. அதாவது இந்த படை களக்காடை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே களக்காட்டில் இருக்கக்கூடிய மொத்த பூலித்தேவர் படையும் எத்தனை அதிக அளவில் எண்ணிக்கையில் இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு என்ன செய்ய முடியும், இந்த போரில் ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்க முடியாது. ஸோ அப்போ மாபுஸ்கான் என்ன பண்ணுறாரு, மாபுஸ்கானின் படைகள் இந்த போரில் இன் த பேட்டில் அட் களக்காட் மாபுஸ்கான்ஸ் ட்ரூப்ஸ் வேர் ரூட்டட் ஃபுல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, டிஃபீட் பண்ணிட்டாங்க. மாபுஸ்கான் எல்லாமே போரில் தோத்துட்டாங்க. அப்போ ஆங்கில படைகளை தோற்கடித்த முதல் பெருமை யாருக்கு இருக்குது, பூலித்தேவருக்கு இருக்குங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இதை பார்த்துட்டு ஆங்கிலேய கவர்மெண்ட் சும்மா இருக்குமா, இருக்காது. காரணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கூட்டணியை சேர்த்துக்கிட்டாரு. இப்படி கூட்டணியை சேர்த்துட்டு இவர் என்ன பண்ணார், இந்த பூலித்தேவர் 1756 1763 வரைக்கும் ஸோ ஆற்காடு நவாப் அவருடைய செயல்களை எதிர்த்து போராடுறது மட்டும்தான் இவருக்கு வேலையாகவே இருந்திருக்கு இந்த பூலித்தேவருக்கு. இந்த அளவு ஒரு கூட்டணியெல்லாம் ஏற்படுத்துகிறாரா, இப்படி கூட்டணி சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு, நாளைக்கு எல்லாத்தையுமே இவர் முறியடிச்சிட்டா என்ன பண்ணுறது. அப்போது இவருடைய கூட்டணி நம்ம என்ன செய்யணும், இதுக்கப்புறம் வளர விடக்கூடாது, இந்த கூட்டணி நம்ம உடைக்கணும், ஆங்கிலேய அதிகாரத்தை அவங்களுக்கு மறுபடியும் நம்ம நிலைநாட்டி காட்டணும்னு சொல்லி ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக வர்றாங்க. இதனால் வரைக்கும் மாபுஸ்கானு நவாப்பு இவங்க வழியிலே வந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, பூலித்தேவர் இந்த ஒரு வேலையை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒரு வெற்றிக்கு அப்புறம் டைரெக்டாக நாங்களே இறங்கிடுறோம் களத்துலன்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் களத்தில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்த டாபிக் அதுதான். ஸோ அதனால தான் ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு நான் புக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் டாபிக். சரியா, இப்போ என்ன ஆகுது, யூசுப் கானும் பூலித்தேவரும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட் அதுதான். பூலித்தேவனுடைய இந்த ஒரு ஒருங்கிணைப்பட்ட கூட்டமைப்புக்காக தான் என்ன ஆகுது, திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர்கள் நேரடியாக தலையிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே விட்டு வச்சா முடியாது, என்ன பண்ணணும், நம்ம டைரக்டாக உள்ளே இன்வால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் டு இன்டர்ஃபியர் டைரக்ட்லி இன் த அஃபேர்ஸ் ஆஃப் திருநெல்வேலி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ரெண்டாவது பாயிண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் தான். இப்போ இந்த மாதிரி கூட்டமைப்பு வச்சு 56லேருந்து 63 வரைக்கும் என்ன பண்ணுறாரு பூலித்தேவர், நவாப்பினுடைய அதிகாரத்தை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக கொண்டிருந்தார். ஸோ அந்த கூட்டணியை வச்சே நான் சொல்லிட்டேன் இந்த பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ கம்பெனி என்ன பண்ணுறாங்க, யூசுப் கான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ யூசுப் கான்ங்கிறவர் யார் அப்படின்னா, மருதநாயகம் சொல்லி இதுக்கு முன்னாடி பேரை வச்சுருந்தவர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, மத மாற்றத்துக்கு பிறகு கான் சாஹிப்னு சொல்லி அழைக்கிறாங்க, இல்லை யூசுப் கான்னு சொல்கிறாங்க, ரெண்டு ஒன்று தான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யூசுப் கான் தலைமையில் ஒரு படையை கம்பெனி அனுப்புது. ஸோ இந்த யூசுப் கான் திருச்சிராப்பள்ளியிலேருந்து பீரங்கிகள் வந்து சேர்ற வரைக்கும் இவர் என்ன பண்ணலை, பூலித்தேவர் மேலே தாக்குதலே தொடங்கலை. ஸோ அப்போ எங்கேருந்து, திருச்சியிலிருந்து வெடிபொருட்களும் பீரங்கிகள் வர்ற வரைக்கும் பூலித்தேவர் மீது இவர் தாக்குதலை தொடக்கலைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து எப்போ தாக்குதலை தொடக்கிறாருன்னா, இந்த வெடிமருந்து பீரங்கி எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் எப்போ வருதுன்னா 1760 செப்டம்பரில் வருது. ஸோ அடுத்த கண்டென்ட் நமக்கு அதான் இருக்கும். ஸோ எப்போ வருதுன்னா 1760 செப்டம்பரில் பீரங்கி படைகள் எல்லாமே மொத்தமாக வந்து சேர்ந்தாச்சு. இப்போ தான் என்ன பண்ணுறாரு, யூசுப் கான் பூலித்தேவருடைய கோட்டையை தாக்க முற்படுறாரு. தாக்குதலில் வெற்றியும் அடைகிறாரு. வெற்றி அடைஞ்சு பூலித்தேவருக்கு சொந்தமான 3 கோட்டைகள், நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர், பனையூர், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்பது. ஸோ பூலித்தேவனுடைய 3 கோட்டைகள் என்ன, நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர் அண்ட் பனையூர். ஸோ 3 மேஜர் ஃபோர்ட்ஸ். இதெல்லாம் யாரால் கைப்பற்றப்படுது, யூசுப் கான் சொல்லக்கூடிய கான் சாஹிப் அவர் வந்து கைப்பற்றி கொள்கிறாரு. சரியா, எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1761 மே 16. அப்போது 1760 செப்டம்பரில் பீரங்கி படை வருது. அதுக்கப்புறம் படைக்கான யுத்திகள் எப்படி தாக்க போகிறோங்கிறது எல்லாம் பிளான் பண்ணி முடிச்சுட்டு 2 மாதம் தாக்குதலை தொடங்குறாங்க. தொடங்கி 1761 மே 16 அன்னைக்கு 3 கோட்டைகளையும் பூலித்தேவரிடமிருந்து யூசுப் கான் என்ன பண்ணுறாரு, கைப்பற்றி கொண்டார். அப்போது இது வரைக்கும் என்ன ஆச்சு, யூசுப் கான் கைப்பற்றிட்டார். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, யூசுப் கான் கைப்பற்றினதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், இந்த மாதிரி வரியை கொடுங்கன்னு சொல்லி இவரே இண்டிவிஜுவலாக போயிட்டு கம்பெனியோட எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் பேச ஆரம்பிக்கிறார். சரி, பேச ஆரம்பித்தா என்ன நினைப்போம் நம்மளாம், என்கிட்ட கேட்காம நான் ஒன்று வச்சுருக்கேன், என்கிட்ட கேட்காம நீ எப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேறு ஏதோ வேலை பண்ணுறாரு, பாளையக்காரர்களோட சேர்ந்து வேறு ஏதோ வேலை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு யார் கைப்பற்றி கொடுத்தா, அந்த யூசுப் கான் அவர் மேலேயே என்ன பண்ணிட்டாங்க, கம்பெனி தேச துரோக குற்றத்தை போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கில் போட்டாங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி இஷ்யூ தான் நம்மளுடைய அடுத்து பார்க்க போகிறோம். என்னன்னு பாருங்கள். ஸோ பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை ஈடுபட்டதுனால யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கில் போட்டாங்க. சரியா,
இப்போது என்ன ஆயிடுச்சு, பாளையக்காரர்களோட 3 கோட்டையும் பூலித்தேவர் 3 கோட்டையும் இவர் கைப்பற்றி கொடுத்துட்டாரு. இவர் பேச்சுவார்த்தை நடத்தினால இவரையும் தூக்கில் போட்டாங்க. இப்போ என்ன ஆகுது, அந்த பாளையக்காரனுடைய கூட்டமைப்பு அப்படியே இருக்குது. ஸோ அந்த பாளையக்காரன் கூட்டமைப்பு எப்போ உடைய தொடங்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் பாளையக்காரர்கள் பெரிய கூட்டணி வச்சுருந்தாலும் என்ன ஒரு நப்பாசையில் இருந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்சுக்காரங்க நமக்கு உதவுவாங்க, ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து ஃப்ரெஞ்சு தான் என்ன பண்ணிச்சு, ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு வலிமையான ஒரு படையாகவும் இருந்தது. அப்போ ஃப்ரெஞ்சு நமக்கு உதவி பண்ணிட்டாங்கன்னா நம்மளும் ஃப்ரெஞ்சும் சேர்ந்து இந்த ஆங்கிலேயர்களை மொத்தமாக முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கும் பொழுது ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, புதுச்சேரியை கைப்பற்றாங்க. புதுச்சேரி ஃப்ரெஞ்சோட கண்ட்ரோலில் இருந்தது. அப்போ இந்த ஆங்கிலேயர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றினதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் உதவி நமக்கு இனிமேல் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ நம்பிக்கை இழந்துருச்சு. ஃப்ரெஞ்சுக்காரர் உதவி கிடைக்கலன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இனிமேல் ஆங்கிலேய படையில் மாட்டினா சின்ன பின்னம் ஆயிடும்னு சொல்லிட்டு கூட்டணிக்குள்ளே பிரச்சனைகள் வர ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணிகள் பிரிய ஆரம்பிக்கி. ஸோ அவங்களுடைய நாடு பிடிக்கும் கொள்கையில் கூட்டணிக்கிடையே ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறது தான் அவங்களுடைய முதல் டெக்னிக்காக இருந்துச்சு ஆங்கிலேயர்களுக்கு. அப்போ கூட்டணிக்குள்ளே என்ன ஆகுது, பிரிய ஆரம்பித்து யாரெல்லாம்னா திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு போய் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, as a result of this the unity of பாளையக்காரர்ஸ் began to break up as French support was not forthcoming. ஃப்ரெஞ்சினுடைய சப்போர்ட் வராதுன்னு சொல்லி தான் நாங்கள் கூட்டணிகளில் உடைய தொடங்கி யாரெல்லாம் ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க தன்னுடைய இதை, திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை அண்ட் சுரண்டை எல்லாமே switched off their loyalty to the opposite camp. எதிரணின்னு சொல்லக்கூடிய இந்த ஆங்கிலேயர்களுக்கு தன்னுடைய உதவிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இது வரைக்கும் என்ன ஆயிருக்கு, யூசுப் கான் கொண்டாச்சு, படைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பூலித்தேவர் நினைக்கிறாரு, ஸோ யூசுப் கானை தான் போய் தூக்கில் போட்டாங்களே, நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் போய் நம்மளுடைய பகுதியை கைப்பற்றினா என்னன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுதான் நம்மளுடைய அடுத்த இன்சிடெண்ட்டாக இருக்க போகுது. பாருங்கள், கான் சாஹிப் காலமானதை தொடர்ந்து நாடில்லாமல் இருந்த இந்த பூலித்தேவர் 1764 என்ன பண்ணுறாரு, திரும்பவும் நெற்கட்டும் செவ்வலை கைப்பற்றாரு. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாரு, பூலித்தேவர் 1764 நெற்கட்டும் செவ்வலை பிடிச்சாச்சு. ஸோ நெற்கட்டும் செவ்வலை பிடிச்சதுக்கப்புறம் திரும்ப யார் வருவானா, கேப்டன் கேம்பல். ஸோ இந்த பூலித்தேவர் என்ன சொல்கிறபடி கேட்க மாட்டேங்கிறாரு. இப்போ தான் அவர் அடித்து 3 கோட்டையை நம்ம கைப்பற்றணும். கைப்பற்றின அந்த கான் சாஹிப் இறந்ததுக்கப்புறமே இவர் என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் வந்து கோட்டையை வாங்கிட்டாரு, கோட்டையை பிடிச்சிட்டாரு போராடி. அப்போ இவரை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேப்டன் கேம்பல்ங்கிற ஒரு தலைமையில் ஒரு குரூப் அனுப்புகிறாங்க. ஸோ யாருன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிகள். ஸோ கேப்டன் கேம்பல் தலைமையிலான அந்த குழு 1767 என்ன பண்ணுது, பூலித்தேவரை மறுபடியும் தோற்கடிச்சு பூலித்தேவர் கைவசம் இருந்த கோட்டைகள் எல்லாத்தையுமே கைப்பற்றுது. ஸோ நெற்கட்டும் செவ்வலை மறுபடியும் கைப்பற்றி விட்டது. ஸோ இதுக்கப்புறம் தான் நாடு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த பூலித்தேவர் என்ன ஆனாருன்னு சொல்லி விஷயம் யாருக்குமே தெரியலை. அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய புக்லேயுமே அந்த டாப்பிக்கை முடிச்சிருப்பாங்க. அப்போ முதலாவது இருந்த பாளையக்காரர்களில் பூலித்தேவர் 1767 தான் இரண்டாவது முறையாக தோற்கடிக்கப்படுறாரு. ஸோ முதல்ல தோற்கடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் 1764 மீண்டும் கைப்பற்றுறாரு. மீண்டும் கேப்டன் கேம்பல் என்பவரால் 1767 தோற்கடிக்கப்படுறாரு. ஸோ தேவர் எஸ்கேப்ட் அண்ட் டைட் இன் எக்ஸைல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றின செய்திகள் முழுமையாக இன்னும் தெரிய வரலை அப்படிங்கிறது உங்களோட 11th புக்லேயும் இருக்கும். ஸோ மறுபடியும் எப்போ டிஃபீட் ஆகிறதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த இயருங்கிறது, யார் அவரை டிஃபீட் பண்ணுறா அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அப்போ முதல் பாளையக்காரரான யாரை நம்ம முடிச்சிட்டோம், பூலித்தேவருங்கிறத முடிச்சிட்டோம். ஸோ பூலித்தேவர் முடித்ததோட பாக்ஸ் கொஸ்டின் ஒன்று பார்த்துட்டு போயிடலாமா? ஸோ அது ரிலேட்டடாக வரக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின். யூசுப் கான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மத மாற்றத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார், மருதநாயகம் சொல்லி பேரை சொல்லியிருந்தார். இவர் தான் யூசுப் கான், கான் சாஹிப்னு கூட சொல்லுவாங்க. அதை தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. எங்கே ராமநாதபுரத்தை சேர்ந்தவர், புதுச்சேரியில் தான் என்ன பண்ணுறாரு, இஸ்லாம் மதத்தை தழுவி தன்னுடைய பேர் எப்படி மாற்றுறாரு, யூசுப் கான் மாற்றுறாரு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், மருதநாயகம் சொல்லி இருந்தார். ஸோ 1752 கிளைவ், ஸோ ராபர்ட் கிளைவ் இருக்கார் பார்த்தீங்களா, கிரைவ் தலைமையிலான கம்பெனி படையில் தான் யூசுப் கான் சேர்றாரு. சேர்ந்து 52-54 திருச்சிராப்பள்ளி முற்றுகையில் பங்கேற்றார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மதுரையில் கிட்டத்தட்ட மதுரையில் நிறைய விஷயங்களை ஈடுபட்டிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், மதுரையில் நெசவு தொழிலை ஊக்குவிக்கிறதா இருக்கட்டும், மதுரை கோவில்களுக்கு வழிபாடு நடத்துவதற்காக தொகைகளை கொடுக்கறதா இருக்கட்டும், அதே மாதிரி மதுரையில் கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய கோவில் மத குருமார்கள் இவங்க கிட்ட இருந்து நிலங்களெல்லாம் மீட்டெடுக்க வேலையை பார்த்தவரும் இந்த
கான் சாஹிப்னு சொல்லக்கூடிய மருதநாயகம் தான். ஸோ 2 பாயிண்ட் மதுரை ரிலேட்டடாக நான் சொல்லியிருக்கேன்னா, அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா 1756 61 இடையில ஆளுநராக பொறுப்பு வகித்தவர் எந்த பகுதி அப்படின்னா திருச்சிராப்பள்ளி மதுரை. ஸோ திருநெல்வேலி மதுரை பகுதிகளில் தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, திருச்சி கிடையாது திருநெல்வேலி மதுரை பகுதிகளில் ஆளுநராக பொறுப்பு வகித்தவரும் இந்த கான் சாஹிப் தான். ஸோ இது செகண்ட் பாயிண்ட். அதே மாதிரி என்ன பண்ணுறாரு யூசுப் கான், ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானையும் கைப்பற்றினார். ஸோ இப்போ பார்க்கக்கூடிய 2 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றுறாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா லாலி மதராஸ் முற்றுகை. ஸோ லாலி மதராஸ் முற்றுகையில் ரொம்ப சிறப்பாக பணி செஞ்சவர், சிறப்பாக வேலையை பார்த்தவர் யார் அப்படின்னா இந்த யூசுப் கான் சொல்லக்கூடிய கான் சாஹிப். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கண்டென்ட் நீங்கள் படிக்கிறனாலும் பரவாயில்ல. ஸோ இந்த 2ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளைவ் தலைமையில் இருக்கக்கூடிய ஆளுநர் இருந்தது, லாலி மதராஸ் முற்றுகை, அதே மாதிரி சோழவந்தானை ஹைதர் அலிட்டேருந்து கைப்பற்றுறது. சரியா, இந்த 3 கண்டென்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதே கண்டென்ட் தான் அப்படியே இங்கிலீஷ்லேயும் இருக்கும், நான் சொன்ன அதே கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ அப்புறம் வேறு யார் பாக்ஸ் கொஸ்டின் வருவா அப்படின்னா ஒண்டி வீரன் யார், பூலித்தேவனுடைய படைப்பிரிவில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த ஒரு யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் படைத்தலைவர்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒண்டி வீரனோட கையை எல்லாம் அதாவது வெட்டிட்டாங்க, ஒண்டி வீரன் கையை வெட்டிட்டாங்கன்னு சொல்லி கட்ட மூமெண்ட், அதாவது யார் அப்படின்னா பூலித்தேவருக்கு காதில் வருது. ஸோ பூலித்தேவர் காதில் கேட்டவுடனே என்ன செய்வார், வருத்தப்படுறாரு. ஸோ ஒண்டி வீரன் நல்ல ஒரு போர் வீரராச்சு, அவருடைய கையை வெட்டிட்டாங்களா அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு ஒண்டி வீரன் என்ன ஒரு பதில் சொல்கிறார் அப்படின்னா, நான் என்ன பண்ணிட்டேன், எதிரியோட கோட்டைக்குள்ளே போயிட்டு எல்லார் தலையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு வேலையை நான் பார்த்ததுக்கு எனக்கு ஒரு கிடைச்சக்கூடிய ஒரு கிஃப்ட்டு தான் என்ன என் கை போனது அப்படிங்கிறத கூட பெருமையாக சொல்லியிருப்பார். ஸோ ஒண்டி வீரன் யார் அப்படின்னா பூலித்தேவரின் படைப்பிரிவில் ஒன்றனுக்கு தலைமையேற்றிருந்தார். இது மட்டும்தான் நமக்கு தேவை. ஒண்டி வீரன் லெட் ஒன் ஆஃப் த ஆர்மி யூனிட்ஸ் ஆஃப் பூலித்தேவருங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் கண்டென்ட் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். சரியா, ரிமைனிங் கண்டென்ட்டை நம்ம தெரிஞ்சால் போதும். அதில் உள்ள டெப்த்தாக நம்ம ஒன் வேர்டுன்னு பார்க்கும்பொழுது எதுவுமே இல்லை. ரிமைனிங் ஃபேக்சுவல் கண்டென்ட் நம்ம அப்படியே நோட் பண்ணுறோம். ஸோ அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கிளர்ச்சிகளில் 2வது நம்ம பார்க்கக்கூடிய தலைவர் யாருன்னா வேலு நாச்சியார். ஸோ வேலு நாச்சியார் ஃபஸ்ட்டு எப்போ பிறந்தாங்க எப்போ இறந்தாங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 1730 பிறக்கிறாங்க, 1796 இறந்து போகிறாங்க. இப்போ இந்த வேலு நாச்சியார் யார் அப்படின்னா ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்ச செல்லமுத்து சேதுபதி. ஸோ இவங்க ராஜா. ஸோ செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 ஒரே ஒரு பெண் குழந்தையாக பிறக்கக்கூடியவங்க தான் இந்த வேலு நாச்சியார். ஸோ கிட்டத்தட்ட ஆணை போல் அவங்க வளர்க்கப்படுறாங்க. எப்படின்னா ஆணை போலனா எந்த மாதிரி, தைரியத்திலையும் தியாகத்திலையும் என்ன பண்ணுறாங்க, ஆண்களை போல வளர்க்கப்படக்கூடிய ஒரு அரசி தான் யார், இந்த வேலு நாச்சியார். ஏன்னா இவங்களுக்கு என்ன ஆண் வாரிசே இல்லை இந்த ஃபேமிலிக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்குது. அந்த பெண் குழந்தைக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறான்னு பாருங்கள். வளரி சிலம்பத்தில் ஆரம்பித்து தற்காப்பு கலைகள், போர்க்கருவிகள், இந்த மாதிரி எல்லா பயிற்சிகளும் இவங்களுக்கு வழங்கப்படுது. ஸோ அதே கண்டென்ட் தான் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும். The king had no male heir. The royal family brought up the princess Velu Nachiyar, training her in martial arts like balari, stick fighting and to wield weapons. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு போர் சம்பந்தப்பட்ட எல்லா பயிற்சிகளையும் கொடுத்தாச்சு. அதோடு மட்டும் நின்றடாமல் என்ன பண்ணுறாங்க, அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது போன்ற மொழிகளையும் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த விஷயத்துலையும் என்ன பண்ணுறாங்க, வேலு நாச்சியார் சிறந்து விளங்குறாங்க. ஸோ ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச் அண்ட் உருதுங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக என்னென்னா குதிரை ஏற்றத்திலையும் வில் வித்தையிலையும் சிறந்து விளங்கியிருக்காங்க. ஸோ 3 ஒன்று நான் சொல்லியிருக்கேன். வேலு நாச்சியார் யார், எப்படி வளர்ந்துருக்காங்க, என்னென்ன பயிற்சிகள், என்னென்ன மொழிகளில் புலமை பெற்றிருக்காங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மொழிகள் புலமை பெற்றதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். சரியா, இந்த மொழிகளில் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை நம்ம அப்ரோச் பண்ணும்பொழுது இப்போ டிஎன்பிஎஸ் எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சு. இப்போ அந்த மொழிகளில் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், லத்தீன், இல்லை வேறு ஏதோ ஒரு மொழி, உருதுக்கு பதிலாக ஹிந்தி, இல்லை வேறு எதையோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது, நம்மளால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்பு பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் வந்துடும். ஸ்டேட்மெண்ட் தப்பாச்சுனாலே டோட்டல் கொஸ்டினும் தப்பாயிடும். ஸோ அந்த என்னென்ன மொழிகளுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக படித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேலு நாச்சியார் 16வது வயசில் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. யாருக்குன்னா சிவகங்கையினுடைய மன்னர் முத்துவடுகநாதருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ திருமணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு டாக்டர் யாருன்னா வெள்ளச்சி நாச்சியார். ஸோ வெள்ளச்சி நாச்சியாருங்கிற ஒரு பெண் குழந்தையும் இவங்களுக்கு பிறக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த மாதிரியான ஒரு ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு கூட்டணி இருந்துச்சுன்னா ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்க,
ஒன்று கப்பம் கட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்க கூட என்ன செய்வாங்க, போரை தொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆங்கிலேயர்கள் இவங்களுக்கு எதிராக போரை தொடுக்கிறாங்க. எப்போனா 1772 ஆற்காடு நவாப்பும் லெஃப்டினன்ட் கர்னல் ஃபான்ஜோர், ஸோ ரொம்ப முக்கியமானவர். ஸோ கர்னல் ஃபான்ஜோர் தலைமையிலான படைகள் என்ன பண்ணுது, காளையார் கோயில் இவங்களுடைய முக்கியமான ஒரு இடமா இருந்த காளையார் கோயிலை தாக்க ஆரம்பிக்குது. ஸோ காளையார் கோயிலில் நடக்கக்கூடிய இந்த போரில் வேடுநாச்சியாருடைய கணவரான முத்துவடுகநாதர் என்ன பண்ணுறாரு, இறந்து போயிடுறாரு. ஸோ முத்துவடுகநாதர் இறந்து போனதுக்கப்புறம் வேலுநாச்சியார் என்ன பண்ணிட்டாங்க, தன்னோட குழந்தை வெள்ளச்சி நாச்சியாரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போய் பதுங்குறாங்க. அதுதான் என்ன இடம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சி. ஸோ எங்கே போகிறாங்க, திண்டுக்கலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விருப்பாட்சி அப்படிங்கிற ஒரு ஊரில் போயிட்டு வேலுநாச்சியாரும் தன்னுடைய குழந்தைகளும் தங்கியிருக்கிறாங்க. அப்போ அவர் ஹெல்ப் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா கோபால நாயக்கர். ஸோ கோபால நாயக்கர் யார் அப்படின்னா திண்டுக்கல் லீக்னு சொல்லக்கூடிய திண்டுக்கல் கூட்டமைப்பு, இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பை கிரியேட் பண்ணவர் தான் அந்த கோபால நாயக்கர். அவரை பற்றி ஒரு பாக்ஸ் கொஸ்டினில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு யாருடைய ஹெல்ப்பில் இருக்காங்க அப்படின்னா கோபால நாயக்கரினுடைய பாதுகாப்பில் விருப்பாட்சியில் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கிறாங்க, 8 வருஷம் இருக்காங்க. ஸோ அப்போ 1772 காளையார் கோயிலில் போர் நடக்குது. ஸோ காளையார் கோயில் போரில் வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதர் இறந்து போயிடுறாரு. இறந்து போய் விருப்பாட்சியில் போய் வேலுநாச்சியார் தங்குறாங்க. அங்கே எத்தனை வருஷம் தங்கியிருக்கிறாங்க, 8 வருஷம் தங்கியிருக்கிறாங்க. ஸோ அப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் 1780 தான் என்ன நடக்குது, மறுபடியும் போர் நடக்குது. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், தங்கியிருக்கக்கூடிய நேரத்தில் வேலுநாச்சியார் சும்மா இருந்துட்டாங்களா அப்படின்னா இல்லை. என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம போராடணும்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பு, அதுவும் எப்படிப்பட்ட கூட்டமைப்புனா மறைமுகமான ரகசியமான ஒரு கூட்டமைப்பை இந்த 8 வருஷமும் இந்த வேலுநாச்சியார் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கூட்டமைப்பை பில்ட் பண்ணுறப்ப தான் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா கோபால நாயக்கரில் இருந்து வேலுநாச்சியாரினுடைய தளபதின்னு சொல்லக்கூடிய தளவாய் அவரும், அதே மாதிரி முத்துவடுகநாதர் இருந்தார் பார்த்தீங்களா அவர் கணவர், அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய சின்ன மருது பெரிய மருது. அதில் சின்ன மருதுங்கிறவங்க யார் அப்படின்னா அட்வைசராக இருந்திருக்காரு. ஸோ ஆலோசகராக இருந்திருக்கவர் தான் சின்ன மருது. பெரிய மருது யார் அப்படின்னா கமாண்டன்ட், ஸோ தளபதியாக இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க யாருக்கு அப்படின்னா வேலுநாச்சியாருக்கு. ஸோ அடுத்த கண்டென்ட் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாரு, ஒரு படைப்பிரிவை உருவாக்குறாங்க. ஸோ படைப்பிரிவில் யாரெல்லாம் இருக்கிறா, கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலி அப்படிங்கிறவங்களும் ஒரு கூட்டணியில் சேர்றாங்க. ஸோ ஹைதர் அலி யார் அப்படின்னா மைசூரில் ஆண்டக்கூடிய ஒரு அரசர். இந்த ஹைதர் அலியை எப்படி இவங்க கூட்டணியில் சேர்க்குறாங்கன்னா, தனக்கும் பிரிட்டிஷுக்கும் இருக்கக்கூடிய, தனக்கும் ஆங்கிலேயருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் உருது மொழியில் ஒரு கடிதமாக எழுதுகிறாங்க. யார், வேலுநாச்சியார் எழுதுகிறாங்கன்னா வேலுநாச்சியார் எழுதலை, வேலுநாச்சியாரினுடைய அமைச்சர். ஸோ அவர் யார் அப்படின்னா தளவாய், இராணுவ தலைவர்னு சொல்லுவாங்க. தளவாய்னா யார் அப்படின்னா இராணுவ தலைவர். அப்போ வேலுநாச்சியாருடைய இராணுவ தலைவர் யார், தளவாய். தளவாய்னாலும் இராணுவ தலைவர்னாலும் ஒன்று தான் அந்த பதவிக்கு பேர். அங்கே இருக்கக்கூடியவர் யாருன்னா தாண்டவராயனார். ஸோ தாண்டவராயனார் யார் அப்படின்னா இராணுவ தலைவர்னு சொல்லிக்கலாம், இல்லைனா தளவாய்னு சொல்லிக்கலாம். ஸோ இவர் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. இந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்க, எனக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தன்னுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன லாங்குவேஜில் எழுதுறாங்கன்னா உருது மொழியில் எழுதுகிறாங்க. ஸோ உருது மொழியில் எழுதினதோட இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு 5000 காலாட்படைகளும், ஸோ 5000 குதிரை படைகளும் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஹைதர் அலிகிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க வேலுநாச்சியார். ஸோ ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு, இந்த வேலுநாச்சியாரனுடைய இந்த மாதிரியான மனப்பக்குவத்தை பார்த்து தன்னுடைய தளபதி, ஸோ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய தளபதி திண்டுக்கல் கோட்டையில் இருக்கிறார். ஸோ அவன் மூலியமாக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தளபதி யார் அப்படின்னா சையத் அப்படிங்கிறவர். ஸோ அவர் எங்கே இருந்தார், எப்படி ஹெல்ப் பண்ணாருங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்ப்போம். ஸோ தான் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார். இதனால் என்ன பண்ணுறாங்க, திண்டுக்கல் கோட்டை படை தளபதியான சையத்திட்ட போய் சொல்கிறாரு ஹைதர் அலி. ஸோ என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த அளவுக்கு மன உறுதியோடு இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணு, இவங்களுக்கு படை வீரர்களை கொடுத்து இந்த வேலுநாச்சியாருடைய போருக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி வைக்கப்படுது. அப்போ ஹைதர் அலியும் இங்கே என்ன பண்ணியிருக்காரு, உதவி பண்ணியிருக்காரு. அப்போ இந்த கூட்டமைப்பு எப்படி பெருசாயிடுச்சுன்னு பாருங்கள். ஏற்கனவே இராணுவ தலைவர் இருக்கார், கோபால நாயக்கருங்கிறவர் இருக்கார், அடுத்து ஹைதர் அலி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, மருது சகோதரர்கள் பெரிய மருது சின்ன மருது ஆலோசகராகவும் படைத்தளபதியாகவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு ரெடி ஆகுது. இந்த கூட்டமைப்பு என்ன ஆகுது அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. போராட்டம்னா எப்படின்னா முதல்ல தன்னுடைய கணவன் எங்கே கொல்லப்பட்டார், காளையார் கோயில் அரண்மனை,
அந்த காளையார் கோயில் அரண்மனையில் தான் முதல் போர் வெடிக்குது. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1780. ஸோ அந்த போர் வெடித்து 1780 என்ன பண்ணுறாங்க, சிவகங்கையை மறுபடியும் மீட்டெடுக்கிறாங்க. எந்த இடத்துல சிவகங்கை தன் கையை விட்டு போச்சோ அதுக்கப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் 1780 என்ன ஆகுது, சிவகங்கை மீட்டெடுக்கப்படுது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒன் வேர்ட். சரியா? ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த 1780 உங்களுடைய புக்கில் எங்கே இருக்கும்னா இந்த புக்கில் இருக்காது, 6th இருக்கக்கூடிய தமிழ் புக்கில் தான் அந்த வேலுநாச்சியார் பற்றின கண்டென்ட்டில் தான் இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 1780 மறுபடியும் சிவகங்கை மீட்டெடுக்கப்படுதுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி மீட்டெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த வேலுநாச்சியாருக்கு இத்தனை பேர் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, இதில் அடிஷ்னலாக 2 பேர் வருவா. அவங்க யார் அப்படின்னா, ஒன்று உடையாள், இன்னொன்று குயிலி. இந்த உடையாளுங்கிறவங்க யார் அப்படின்னா மேய்ச்சல் தொழில் புரியக்கூடியவங்க. இந்த உடையாளை ஃபஸ்ட்டு ஆங்கிலேய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா கொன்னுது. எதுக்காக கொள்ளுது அப்படின்னா, குயிலியை பற்றியும் வேலுநாச்சியாரை பற்றியும் உளவு சொல்லுது. ஸோ நீ ஸ்பை மாதிரி போயிட்டு என்ன பண்ணி அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு நீ உளவு செய்தியை அனுப்பு, உளவு செய்தியை சொல்லுன்னு சொல்லி உடையாளை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. உடையாள் என்ன பண்ணிட்டா, அந்த மாதிரிலாம் என்னால் வேலுநாச்சியாரை பற்றி சொல்ல முடியாது, அவங்களோட இதை பற்றி சொல்ல முடியாதுன்னு சொன்ன உடனே ஆங்கிலேய அரசாங்கம் இந்த உடையாளை கொன்றுது. ஸோ போட்டு தள்ளிடுது. இப்போ இந்த உடையாள் அப்படிங்கிறவங்கள பற்றி பார்த்துட்டோமா. அடுத்து குயிலி அப்படிங்கிறவங்க யாருன்னா, இந்த உடையாள்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்கள் படைப்பிரிவு இருந்திருக்கு. காரணம், தன்னை பற்றி உளவு கூற மறுத்து இருந்ததுனால இந்த உடையாளை கவர்மெண்ட் கொன்றுச்சு. அப்படின்னா இந்த உடையாளுக்கு நான் என்ன செய்யணும், கரெக்டாக மரியாதை செலுத்தணும்னு சொல்லி வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க, போருக்கு முன்னாடி போகும்போது தன்னுடைய தாலியெல்லாம் கலைச்சி அவங்களோட நடுகளுக்கு போட்டு மரியாதைலாம் செலுத்துகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த உடையாளுங்கிற பேரில் ஒரு படைப்பிரிவை ஏற்படுத்துகிறாங்க தன்னுடைய படைகளில். அந்த படைப்பிரிவுக்கு தலைமையாக இருந்தவங்க தான் குயிலி. ஸோ 1780 சிவகங்கை மீட்டெடுக்கப்பட்டிருக்குன்னு மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர எப்படி மீட்டெடுக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போது என்ன ஆகுது, இந்த குயிலிங்கிறவங்க உடையாளுடைய படைப்பிரிவுக்கு தலைமையில் இருக்கிறாங்க. தலைமையாக இருந்து விஜயதசமி அன்னைக்கு உள்ளே போகிறாங்க. ஸோ கோட்டைக்குள்ளே போயிட்டு அரண்மனைக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வச்சுருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேங்க்குள்ளே போய் தன்னைத்தானே நெருப்பை வச்சுட்டு உள்ளே போய் விழுந்துடுறாங்க இந்த குயிலிங்கிறவங்க. ஸோ குயிலிங்கிறவங்க என்ன, ஆங்கிலேயர்கள் வச்சுருந்தக்கூடிய இந்த வெடிமருந்துகள் பொருட்கள் பீரங்கிகளுக்கு அதான் இருக்கக்கூடிய எல்லா ஆயுத கிடங்குக்குள்ளேயும் போய் விழுந்து மொத்தமாக வெடித்து சிதையிடுறாங்க. அப்போ ஆங்கிலேயர்களுக்கு என்ன இருக்காது, ஆயுதங்கள் எதுவுமே கிடைக்காது. ஸோ அந்த டைமில் வேலுநாச்சியாருடைய படைகள் பெரிய மருது சின்ன மருது மூலயமா உள்ளே போயிட்டு போரிட்டு சிவகங்கையை 1780 மீட்டெடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் அதனுடைய கதை. ஸோ குயிலிங்கிறவங்க உடையாள் படைப்பிரிவுக்கு தலைமையாக இருந்தவங்க. உடையாளுங்கிறவங்க யார் அப்படின்னா, உளவு கூற மறுத்தவையால் கொல்லப்பட்டவங்க. ஸோ இது உங்கள் புக்கில் கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் புக்கை நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் 10th புக்கை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். இதில் என்னென்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் இல்லை முதல் அரசி யாருன்னா வேலுநாச்சியார். ஸோ ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரூலர் ஆர் குவீன் டு ரெசிஸ்ட் த பிரிட்டிஷ் கொலோனியல் பவர் இன் இந்தியா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் வேர்ட். சரியா? அதே கண்டென்ட் தான் இங்கே இருக்கும். சின்ன மருது யாருன்னா ஆலோசகர், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். பெரிய மருது படை தளபதி. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா 11th புக்கில் இருக்குது. ஸோ அதனால தான் லாஸ்ட்டாக இந்த ஸ்லைடை கட் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஒருத்தர் அட்வைசரு, இன்னொருத்தர் கமாண்டர் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவகங்கை எப்போ மீட்டெடுக்கிறாங்க, 1780 சிவகங்கையை இப்போ மீட்டெடுத்தாச்சு வேலுநாச்சியார் குரூப்பு. இதை கவர்மெண்ட் பார்த்துட்டு சும்மா இருக்குமா, இருக்காது. நீ மீட்டெடுத்துட்டா உடனே நான் சும்மா விட்டுறணுமா, நான் மறுபடியும் போருக்கு வரேன்னு பார்த்துட்டு மறுபடியும் ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்க, 1783 போருக்கு வருவாங்க. ஸோ அப்படி போருக்கு வரும்பொழுது ஏற்கனவே மீட்டெடுத்த சிவகங்கையை மறுபடியும் கட்டி காத்தவங்க யார் அப்படின்னா இந்த மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் இந்த ஆங்கிலேயனுடைய 1783வது படையெடுப்பு, அந்த டைமில் நடக்கக்கூடிய படையெடுப்பை எதிர்த்து போரிட்டு மருது சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மீட்டெடுத்து வச்ச அரண்மனையையும் சிவகங்கையும் தக்க வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த மீட்டெடுப்பில் ஆங்கிலேயர் என்ன பண்ணிட்டாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஸோ இப்படியே பண்ணால் முடியாதுன்னு சொல்லி ஒரு ராஜதந்திர நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க ஆங்கிலேயர். என்ன நடவடிக்கைனா, ஒரு சமரச நடவடிக்கை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சமரசமாக போய்க்கலாம், ஒரு உடன்படிக்கை, ஒரு பேக்கில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வேலுநாச்சியாருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வெள்ளச்சி நாச்சியாருக்கு யார் திருமணம் வச்சு கொடுக்குறாங்கன்னா, 1790 வேங்கன் பெரிய உடைய தேவன் சொல்கிறவரை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, வேங்கன் பெரிய உடைய தேவருங்கிறவங்கள வெள்ளச்சி நாச்சியாருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதே தான் வெள்ளச்சி நாச்சியார் என்ன ஆகுது, 1790 திருமணம் முடிச்சு வைக்கப்பட்ட இந்த வெள்ளச்சி நாச்சியார் சந்தேகத்துக்கு இடமான முறையில் இறந்து போயிடுறாங்க.
ஸோ தன்னுடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார் இறந்து போன உடனே வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்க, அதை நினச்சி துயரத்தில் வருந்தி 1796 வேலு நாச்சியாரும் இறந்து போயிடுறாங்க. ஸோ வேலு நாச்சியார் பிகேம் சிக் அண்ட் டைட் இன் 3 years later in 1796. அப்போது மெயினாக எப்போ திருமணம் நடந்திருக்கு, யார் கூடமா திருமணம் நடந்திருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேங்கன் பெரிய உடைய தேவர் கூட தான் வெள்ளச்சி நாச்சியாருக்கு திருமணம் நடக்குது. ஸோ திருமணம் முடிஞ்ச கையில் என்ன பண்ணுறாங்க, வெள்ளச்சி நாச்சியார் இறந்து போகிறாங்க. வெள்ளச்சி நாச்சியார் இறந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, வேலு நாச்சியார் அதை நினச்சி வருந்தி இறந்து போகிறாங்க துயருற்று. எப்போ 1796. அப்போது 1730 ஆரம்பித்த வேலு நாச்சியாருடைய பயணம் 1796 முடிவுக்கு வருது. ஸோ ஆங்கிலேயரை எதிர்த்த, பிரிட்டிஷ் கொலோனியல் பவரை எதிர்த்த த ஃபஸ்ட் இந்தியன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தமிழ் உமன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய வேலு நாச்சியார் தான். ஸோ இந்த பாக்ஸ் கொஷின் என்னென்னா, பாளையக்காரனுடைய கூட்டமைப்பு மாதிரியே திண்டுக்கல் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு இருந்துச்சு. கோபால நாயக்கர் சொன்ன பார்த்தீங்களா, வேலு நாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணார், அவர் தான் திண்டுக்கல் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாரு. ஸோ இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பில் யாரெல்லாம் இருந்திருக்கா அப்படின்னா, கோபால நாயக்கர் தலைவராக இருந்திருக்காரு. அவரை தொடர்ந்து மணப்பாறையினுடைய லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டியில் உள்ள பூஜை நாயக்கர் எல்லாம் இந்த கூட்டமைப்பில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இந்த கோபால நாயக்கரும் என்ன பண்ணியிருக்காரு, ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு இருக்காரு. அதுலேயும் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூரை மையமாக கொண்டு, ஸோ கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷை எதிர்த்தவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, கட்டபொம்மன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பிரதர்ஸ் சகோதரர்களான ஊமை துறையோடும் இணைந்து செயல்பட்டவர் தான் இந்த கோபால நாயக்கர். விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் அதுவும் கோபால நாயக்கர் தான். ஸோ எப்படிலாம் போர் புரிஞ்சாலும் என்ன பண்ணிட்டாங்க, 1801 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, கோபால நாயக்கரை வெற்றி கொண்டுட்டாங்க. கோபால நாயக்கருடைய போர்களை முறியடிச்சிட்டாங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் போர்கள் சம்மந்தப்பட்டது. அடுத்து ஒரு நல்லுறவு குழுவை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த நல்லுறவு குழு என்ன அப்படின்னா, நட்பு குழுன்னு கூட இங்கே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தன்னுடைய நட்பை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறக்க நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இவருக்கு ஹெல்ப் பண்ணவர் யாருன்னா திப்பு சுல்தான். அப்போ திப்பு சுல்தானால் இவர் என்ன ஆயிருக்காரு, இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. இட்ஸ் இன்ஸ்பயர்டு பை திப்பு சுல்தான். எதுக்காக அப்படின்னா, திப்பு சுல்தான் இவருடைய நட்பை பாராட்டும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை இவருக்கு அனுப்பி வச்சிருக்கு. ஸோ டெபுடேஷன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதன் மூலமாக என்ன, இந்த கோபால நாயக்கரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். வேலு நாச்சியாரினுடைய நம்பிக்கைக்குரிய பெண் தோழி யாருன்னு சொன்ன, குயிலி. ஸோ பெண் தோழி குயிலி. குயிலி யார் அப்படின்னா, உடையாள்னு சொல்லக்கூடிய ஒரு படைப்பிரிவிற்கு தலைமை ஏற்றி இருந்தாள். அப்போ உடையாளுங்கிறவங்க யார் அப்படின்னா, மேய்ச்சல் தொழில் புரியக்கூடியவர். ஸோ இது உங்களுக்கு அப்படியே மாறி இருக்கும். உடையாளுங்கிறவங்க யார், மேய்ச்சல் தொழில் புரியக்கூடிய ஒரு பெண்ணினுடைய பெயர். உடையாள் என்ன பண்ணாங்க, குயிலியை பற்றியோ வேலு நாச்சியாரை பற்றியோ உளவு கூற மறுத்தமையால் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் அவங்கள கொன்னுட்டாங்க. சரியா, அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலு நாச்சியார் பற்றியும் பூலித்தேவரை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சிகளில் முதல் 2 கிளர்ச்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எப்போயுமே நம்மளோட சீரியஸில் ஃபைனலாக என்ன பண்ணுவோம்னா, ஒரு 4 திருக்குறளோட முடிப்போம். ஸோ திருக்குறள் எதுக்காக அப்படின்னா, ரெகுலராக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் யூனிட் 8 திருக்குறள் இல்லாத கொஸ்டினே கிடையாது. அந்த அளவுக்கு திருக்குறள் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு 1 வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். அப்போ இதில் எங்கே அப்படின்னா 6th இருக்கக்கூடிய செகண்ட் 4 திருக்குறள், அதாவது 5, 6, 7, 8 இந்த 4 திருக்குறளையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் பேருங்கிற அதிகாரம். மக்கள் பேரில் தம் மக்கள் அறிவுடைமை, தம்மை விட தம் மக்கள் அறிவுடைமையாக இருக்கிறது, அறிவாக இருக்கிறது. மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது. ஸோ இந்த குறள் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, தன்னை விட தன்னுடைய குழந்தைகள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறது, அறிவாளியாக இருக்கிறது, சான்றோர்களாக இருக்கிறது, அறிவில் கூடுறவர்களாக இருக்கிறது, உயர்ந்தவர்களாக இருக்கிறது தான் எனக்கு தன்னுடைய பெற்றோர்களுக்கு பெருமை, அதாவது பெற்றோராக இருக்கக்கூடிய அவங்களுக்கு பெருமையாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த குறளானது சொல்லுது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, மக்கள் பேரில் அடுத்து ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவளுக்கு என்ன இருக்கும், அளவு கடந்த மகிழ்ச்சி சந்தோஷங்கள் இருக்கும். ஸோ அந்த சந்தோஷத்தை விடவும் எப்போ அவளுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய மகளோ தன்னுடைய மகனோ அறிவு ஒழுக்கத்தில் சிறந்ததாக இருக்கிறாங்க, சான்றோராக இருக்கிறாங்க. அதாவது அறிவுலையும் சரி நல்லொழுக்கத்திலையும் சரி என்ன ஒரு விஷயத்தினாலும் இருக்கலாம், இதனா சான்றோனாக இருக்கிறது, சிறந்து இருக்கிறது, உயர்ந்து இருக்கிறது. இந்த மாதிரி என் பிள்ளைகள் இருந்தால் எனக்கு எப்படி, நான் அதை பெற்றெடுக்கும் போது எனக்கு இருந்த
ஒரு பெருமையை விட, ஒரு சந்தோஷத்தை விட, ஒரு மகிழ்ச்சியை விட எனக்கு என் குழந்தை சான்றோனாக இருக்கான், அறிவில் சிறந்து இருக்காங்கிற பொழுது எனக்கு அதிக மகிழ்ச்சியை தருதுங்கிற குறளையும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்து அன்பு சம்பந்தப்பட்டது. ஸோ எல்லாரிடமும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்கக்கூடியதான் இந்த அன்பு, அன்புடைமை. அப்போ இந்த குறளில் என்னன்னா, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. ஸோ அன்பு இல்லாதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லாமே எனக்கானதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அன்பை இருக்கக்கூடிய அன்பு உடையார் என்ன பண்ணுவாங்கன்னா, நானுமே பிறருக்கானதாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்குன்னு சொல்லுவார், ஆனால் அன்பு உடையவர் தான் உடம்பும் கூட பிறருக்கு தான்ப்பா. அப்போ என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தர இருப்பாருங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. ஸோ இந்த குறள் எதை பற்றி பேசுது அப்படின்னா, அன்பை உயிரோட ஒப்பிடுறாரு. எப்படின்னா, அன்புன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் உயிர் உள்ளது உடம்பு. இப்போ அந்த உடம்புல அன்புங்கிறது போயிடுச்சு அப்படின்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அன்பு போயிடுச்சுன்னா அது வெறுமனை எலும்பும் தோலும் போர்த்தப்பட்ட ஒரு உடம்பாக தான் இருக்குமே தவிர அதில் உயிருள்ள உடம்பாக நம்ம அதை கருத மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அன்பை பற்றி வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ அப்போ இந்த சீரீஸை நம்ம பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறோம், ஒரு யூனிட்டை படிச்சிடுறோம், அந்த யூனிட்டை பேஸ் பண்ணாமல் இருந்தாலும் சரி 4 திருக்குறளையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், படிச்சிடுறோம். ஸோ அப்போ அந்த அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஆர்டிஎன் சீரீஸ் பார்ட் 3 பார்ட் 4 லைனை நம்ம போயிட்டே இருக்க போகிறோம். எதை பேஸ் பண்ணினா, அப்கமிங் வரக்கூடிய குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 1ஆக இருக்கட்டும், எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் ஜிஎஸ்ல யூனிட் 8 அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த டாபிக்ஸை கவர் பண்ணி தான் கேள்விகள் வரப்பொழுது அந்த டாபிக்ஸை நம்ம ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணியே நீங்கள் படிக்கிறது மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லைட் ரெடி பண்ணிவிட்டு அதிலே மார்க் பண்ணி ஒன்படையும் சொல்லிடுறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் சொல்லிடுறோம், திருக்குறளையும் கவர் பண்ணிடுறோம். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.